அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமும் அது பத்தின பாண்டியாவுடைய கருத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுதான் கொள்கை கூட்டம் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியினால நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் அப்படின்றது ஒவ்வொரு கட்சியினருமே பார்த்து பொதுக்கூட்டம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொரு நபர்களுமே அந்த பொதுக்கூட்டம் முடிகிற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக கேட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் சத்தம் இல்லாம, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம, உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள மட்டுமே அமர்ந்து கேட்டதனாலேயே, இந்த பொதுக்கூட்டத்த பத்தின பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்ல அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தற்போது ஆரம்பிச்சு ஒவ்வொரு கூட்டங்கள் நடக்கும்போதும் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுறதும், கூட்டம் நடக்கும்போது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்த கட்டுப்படுத்தாம அவர் பாட்டுக்கு ஆடியோ லான்ச்ல பேசுற மாரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற விமர்சனம் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு ஏற்றவாறு தான் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய எல்லா பொதுக்கூட்டங்கள் அவருடைய ரோட் ஷோ முதற்கொண்டு விஜய் வந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஜய் தொண்டர்களும் அவங்களுடைய அரசியல் பயணத்தை மறந்துட்டு ஒரு ரசிகர்களாக மாறிடுறாங்க அப்படின்றது அதிகமாக எழக்கூடிய விமர்சனமாகவும் இருக்கு. இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவ்வளோ உயிர்கள் பறி போனாலும் அதற்கு அவர் துளியும் பொறுப்பேற்றுக்காம இது திமுகவுடைய சதி அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறதுனாலே விஜயுடைய ரசிகர்கள் பல பேர் கூட விஜயுடைய அரசியல் மேல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பதிவுகளையும் அப்படிதான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தற்போது பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தை பாத்தீங்களா அப்படின்னு நெறியாளரை கேட்டதும் ஒரு கொள்கை கூட்டம் ஒரு அரசியல் கூட்டம் அப்படின்னா உண்மையிலேயே அப்படிதான் நடக்கணும் அப்படின்னும் அந்த இடத்துல கூடுறவங்க 50 பேர் ஆகட்டும் 50,000 பேர் ஆகட்டும் அத்தனை பேரையும் கட்டுக்கோப்பாக வழி நடத்தி அங்க இருக்கவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இருக்கும் இடத்திலேயே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறதுனாலேயே நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு பெறுது அப்படின்னு பாண்டே அவர்களே நாம் தமிழர் கட்சி குறித்து பேசியிருக்காரு. அரசியல்வாதிகளாகட்டும் அதற்கு பிறகு ஒரு நடிகர்களாகட்டும் யாராக இருந்தாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு சீமானவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானவர்கள் குறித்து பெருமையாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.